10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.11 மூன்றாம் கணக்கு பார்க்குறோம். சாய்வு தளத்தில் t வினாடிகளில் ஒரு பந்து கடக்கும் தூரம் d = t² - 0.75t அடிகளாகும். 11.25 அடி தொலைவை கடக்க பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிடுவோம். d = t² - 0.75tன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பந்து கடக்கும் தூரம் தொலைவுங்கிறது எப்படி குறிப்பிடுவோம்? டியோட மதிப்பு என்னது? 11.25 அடி தொலைவை கடக்க எவ்வளவு நேரம் வேணும்? அப்போ டியோட மதிப்பு என்ன அப்படின்னு கணக்கிடணும். டியின் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிடுவோம். 11.25 = t² - 0.75t. அனைத்து மதிப்புகளையுமே இடது பக்கமே எழுதிக்கிட்டோம்னா 11.25 + t² இடது பக்கம் வரப்போ -t² -0.75ங்கிறது இடது பக்கம் வரப்போ +0.75t = 0. இதில் t² உறுப்பு முதல்ல எழுதிக்கலாம். அடுத்து t உறுப்பு +0.75t +11.25 = 0. ஸ்கொயர் உறுப்பு ஒரு மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். அப்படி ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு -1ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா +t² -0.75t + × -11.25 = 0. இதை தீர்க்கணும் அப்படிங்கிறப்ப புள்ளியில், அதாவது டெசிமல் எண்களாக வரதுனால ஈஸியாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். காரணிப்படுத்துறதுக்கு பதிலாக சூத்திர முறையை பயன்படுத்திட்டு சுருக்கிக்கலாம், மதிப்பு கணக்கிட்டுக்கலாம். சூத்திர முறையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப பொது வடிவத்தோட ஒப்பிடலாம். ax² + bx + c = 0 உடன் ஒப்பிட a-இன் மதிப்பு ஸ்கொயர் உறுப்பின் கெழு 1, t-இன் கெழு -0.75ங்கிறது b-இன் மதிப்பு, c = -11.25. மதிப்புகள் எழுதிடுவோம். சூத்திரம் என்ன? x = -b ± √b² - 4ac / 2a. எக்ஸுக்கு பதிலாக மாறி என்ன இருக்குது? t இருக்கிறனால டீயை கொடுத்துக்கலாம். மைனஸ் பியோட மதிப்பு -0.75 ± b² -0.75 ஹோல் ஸ்கொயர் -4. ஏயின் மதிப்பு 1, சியின் மதிப்பு -11.25. இது ரூட்டில் எழுதிக்கலாம். √2a 2 பெருக்கல் ஏயின் மதிப்பு 1. இதை சுருக்கலாம். -× -+0.75 ± -0.75 ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.5625ன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து -× -+4 பெருக்கல் 11.25ஓட மதிப்பானது 45 / 2 பெருக்கல் 1 2 = 0.75 ± 0.5625 + 45 கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப 45.5625 வர்க்கமூலம் எடுக்கணும். பை 2 0.75 ± 45.5625க்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப மதிப்பு 6.75ன்னு கிடைக்கும். பை 2. இதில் ப்ளஸ் ஒரு மதிப்பு மைனஸ் ஒரு மதிப்பு 0.75 + 6.75 / 2 0.75 - 6.75 / 2 0.75 + 6.75 கூட்டிட்டோம் அப்படின்னா 7.50 / 2, இதை மைனஸ் பண்ணுறப்ப -6 / 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 2 3 6 மீதி 1 7 2 14 மீதி 1 I2 10 4 2 3 6 3.75 -3/1ங்கிறப்ப மதிப்பு 3. எவ்வளவு நேரம் பந்து கடக்க எடுத்துக்கொள்ளும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நேரமானது மைனஸில் இருக்கிறது நமக்கு ஏற்புடையதல்ல, அதை எழுதிக்கலாம். t = -3 என்பது ஏற்புடையதல்ல. t = எந்த மதிப்பு தான் ஏற்புடையதாக இருக்கும்? 3.75. therefore 11.25 அடி தொலைவை கடக்க
பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் 3.75 வினாடி ஆகும். தேங்க்யூ.